வணக்கம். அமெரிக்காவின் அடுத்த அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் தேர்வான போது ரஷ்யா உக்ரைன் போரின் நிலைமை என்னவாக மாறும் என்ற கேள்வியும் எழுந்தது. ட்ரம்பின் சில அறிக்கைகள் உலகம் அமைதியை நோக்கி பயணிக்க தொடங்கும், அதாவது போர் முடிவுக்கு வர வாய்ப்புள்ளது என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. தாம் அதிபராக வந்தால் போரை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிப்பேன் என்ற விதத்தில் பேசியிருந்தார் ட்ரம்பும். தேர்தல் பணிகளுக்காக ட்ரம்ப் அமைத்த ஒரு குழு உள்ளது. ட்ரம்ப் வெற்றி பெற்றால் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சில திட்டங்களை வகுத்திருந்தது அந்த குழு. அந்த திட்டங்களின் அடிப்படையில் அவர்கள் செயல்பட தொடங்கியுள்ள நிலையில்தான் இப்போது மிகவும் தீவிரமான ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருந்தாலும் இப்போதும் ஜோ பைடன் தான் அமெரிக்க அதிபராக உள்ளார். வரும் ஜனவரி மாதம்தான் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரத்தை ஏற்பார். அதுவரை பைடன் அதிகாரத்தில் இருப்பார். அப்படி இருக்க ட்ரம்பிற்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்த பைடன் தரப்பு முடிவு செய்துள்ளதாக அறிய முடிகிறது. பைடன் என்று சொன்னாலும் அவருக்கு பின்னில் டீப் ஸ்டேட் உள்ளது. அந்த டீப் ஸ்டேட் தான் பைடனை முன்னில் நிறுத்திக் கொண்டு ஆட்டம் காட்டுகிறது என்பது உலகம் அறிந்த விஷயமாகும். அந்த டீப் ஸ்டேட்டினுள் ஒபாமா இருக்கிறார், மிஷேல் ஒபாமா இருக்கிறார், கமலா ஹாரிஸும் இருக்கிறார், அமெரிக்க உளவு அமைப்புகளின் ஓய்வு பெற்ற அதிகாரிகளும் தற்போது சேவையில் உள்ளவர்களும் என்று பல சக்திகள் உள்ளன. அவர்களோடு ஜார்ஜ் சோரஸ் போன்ற பணக்காரர்களும் உயர் அதிகாரங்களில் இருந்தவர்களும் எல்லாம் கூட உள்ளார்கள். பைடன் அரசின் பின்னில் இருந்து கொண்டு அமெரிக்காவில் எந்த ஒரு விஷயத்தையும் தீர்மானிக்கும் சக்திகளாக அவர்கள்தான் இருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த அதிபராக வரவுள்ள நிலையில் அவர்கள் மிக கடுமையான சில முடிவுகளை எடுத்துள்ளதாக அறிய முடிகிறது. அது உலகிற்கே கவலையை ஏற்படுத்தும் விஷயமும் கூடவாகும். ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு சில அறிவுறுத்தல்களை நல்கியிருந்தது அமெரிக்கா. அவற்றுள் ஒன்று ரஷ்யாவிற்கு எதிராக நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்தக்கூடாது என்பதாகும். ஆனால் இப்போது அந்த விதிவிலக்கை மாற்றியுள்ளது அமெரிக்கா, அதாவது பைடன் அரசு. இனி உக்ரைன் ரஷ்யாவிற்கு எதிராக நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தலாம் என்று கூறியுள்ளது பைடன் அரசு. இப்போது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் முயற்சித்து வருகிறார். அது தொடர்பான அறிவிப்புகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார். அப்படி உள்ள நிலையில் பைடன் இத்தகைய ஒரு நகர்வை மேற்கொண்டுள்ளார் எனும்போது அதன் பின்னில் டீப் ஸ்டேட் உள்ளதென்பது மிக தெளிவாக தெரிகிறது. ட்ரம்பை ஒரு மூன்றாம் உலகப் போரின் விளிம்பில் நிறுத்திவிட்டு தாம் அதிகாரத்தில் இருந்து வெளியேறுவேன் என்று பைடன் மறைமுகமாக உணர்த்துவதாகவே இந்த விஷயம் பார்க்கப்படுகிறது. உக்ரைன் நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தினால் அது பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஏற்கனவே ரஷ்யா எச்சரித்துள்ளது. அதனால் உக்ரைன் ஒருவேளை நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தினால் ரஷ்யா மிக தீவிரமான தாக்குதலை நடத்தக்கூடிய வாய்ப்புள்ளது. ஒருவேளை அணு ஆயுதத்தை கூட பயன்படுத்தலாம். அப்படியாகும்போது அது அமைதியை உருவாக்குவதற்கான ட்ரம்பின் முயற்சி பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, போர் மற்ற பகுதிகளுக்கும் பரவுவதற்கும் அதிகமான நாடுகள் ரஷ்யாவிற்கு எதிராக திரும்பவும் அமெரிக்காவின் இந்த நகர்வு காரணமாக அமையலாம். என்னதான் அவர்கள் முயன்றாலும் ரஷ்யா ஒரு மிகப்பெரிய சக்தியாகும். அதனால் ரஷ்யாவை ஓரளவுக்கு மேல் சீண்டிக் கொண்டே இருந்தால் பின்னர் திருப்பி அடிக்கத்தான் செய்யும். சிறிய அடியில் திருந்தாத நிலையில் பெரிய அடி கொடுக்கத்தான் செய்யும். உக்ரைன் ரஷ்யாவின் ஏதேனும் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை குறிவைத்து நீண்ட தூர ஏவுகணைகளை ஏவினால் அந்த தாக்குதல் ஒருவேளை வெற்றி பெற்றால் விளாடிமிர் புட்டினின் ரஷ்யா எப்படி எதிர்வினையாற்றும் என்று கற்பனை கூட செய்ய முடியாது. அதனால் அமைதியை கொண்டு வர முயற்சிக்கும் ட்ரம்பின் நகர்வுகளுக்கு அது பெரும் பின்னடைவாக அமையும். அந்த செய்தியை உறுதிப்படுத்தும் விதத்தில் இனி ஏவுகணைகள் பேசிக்கொள்ளும் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் பேசியுள்ளார். இப்போது அதை வைத்து பார்க்கும்போது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள உக்ரைன் முயற்சிக்கும் என்றே தெரிகிறது. அமெரிக்கா நல்கியுள்ள ஆயுதங்களை வைத்து ரஷ்யாவின் ராணுவ தளங்களை தாக்குவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று மாதங்களுக்கு முன்பே கேட்டிருந்தார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. அப்போது சும்மா இருந்த பைடன் இப்போது தாம் வெளியேறவுள்ள நிலையில் அனைத்து அனுமதிகளையும் உக்ரைனுக்கு கொடுத்துள்ளார். போகிற போக்கில் ட்ரம்பிற்கு வைத்த ஒரு ஆப்பாக அமையட்டும் என்று பைடனும் டீப் ஸ்டேட்டும் கருதுவதாகவே தெரிகிறது. அடுத்து அதிகாரத்திற்கு வரும் டொனால்ட் ட்ரம்ப் நிம்மதியாக ஆட்சி நடத்தக்கூடாது. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அவரது முயற்சிகள் நடக்கக்கூடாது. அதன் மூலம் எதிர்காலத்தில் ட்ரம்பிற்கு கிடைக்க வாய்ப்புள்ள அமைதிக்கான நோபல் பரிசை கிடைக்காமல் செய்ய வேண்டும். அது ஒபாமாவிற்கு மட்டும் கிடைத்ததாக இருக்க வேண்டும் என்று டீப் ஸ்டேட் கருதக்கூடும். என்னவானாலும் இது ட்ரம்பிற்கு ஒரு பெரிய சவாலாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. அதோடு உலகம் ஒரு மூன்றாம் உலகப் போரை சந்திக்குமா என்ற அச்சமும் நிலவுகிறது இப்போது.